ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின். இவங்கள ஒருத்தி கழுத்துல கையை வச்சுட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோயினோட ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க கன்சீவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு 5 வருஷம் கல்யாணம் ஆகுது, இப்பதான் நான் கன்சீவா இருக்கேன், இது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. 2 பேருமே வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாரோ அவங்க பிரதர் வந்து ப்ராஜெக்ட் கொலாபரேஷன் பண்ணலான்னு கால் பண்ணிருப்பாங்க. அதை சொல்றதுக்காக வருவாங்க. கடைசி என்னன்னா அவளை கையெடுத்து வச்சுப்பா. இந்த ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ற அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல நாளா இவ கையை வச்சு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுலாம் சொல்லலை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப அவ வந்து என் மேலதான் தப்பு, நேற்று நம்ம வந்து ஏதோ மெஸ்ஸியா நடந்துட்டோம்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து சந்தேகப்படுறாங்க, அதனாலதான் அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லிட்டு வந்து இது பிரச்சனை பண்றாங்கம்பாங்க. நீயே இப்படி எல்லாம் எடுக்கிற, அன்ரீசனபிளா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரும்பாங்க. நான் எதுவுமே பண்ணல, தெரியாம பேசாதீங்க, சட்டையை கழட்டுன்னு தான் சொன்னேன், நீங்க பெட்ரூம்ல 2 பேரும் ஒன்னா இருப்பீங்க, நாங்க இருக்கே கூடாதாமாங்க, ஜஸ்ட் ஷர்ட் தானே வீடு, இவ என்னோட வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டு, என்னை வந்து இவ பிரதர் மாதிரி தான் நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா ட்ரெஸ் மாத்தி போட்டுக்கிறதுல என்ன, எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறா, தங்கச்சி மாதிரி தான் இவ, 2 பேரும் ஒரு இன்னசென்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, இதை வந்து சந்தேகப்படாதேம்பாங்க. அப்ப இந்த கெட்டவ வந்து ஹீரோயின் வந்து தண்ணி கொடுப்பா. தண்ணி குடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு தான் வந்து பக்கத்துல போவா. இது வந்து அவன் குடிக்கிற கப்ல தான் வந்து நான் தண்ணி குடிக்கிறேன், உன்னால என்ன பண்ண முடியும், நாங்க 2 பேருமே இந்த லெவலுக்கு வேணா போவோம், உன்னால என்ன பண்ண முடியும், நாங்க 2 பேருமே ஃபேமிலியா இருந்துட்டு உன்னை வந்து வெளியே துரத்தி விட்டுருவோம்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, தண்ணி குடிங்க, என்னால நீங்க கோவப்படாதீங்கம்பாங்க. அப்ப ஹீரோயின் தட்டி விட்டுருவாங்க. அந்த கிளாஸ்ல போய் இவளா வந்து கையை வச்சுதான் வந்து கிழிச்சு ரத்தம் வந்துடும். என்னை வந்து ஃப்ரேம் பண்றா, நிறுத்துங்க அப்படிங்கிற சொல்லிட்டுப்பாங்க. பேசாம இரு, இவ இப்படி கிழிச்சிருக்கா நீ சொல்றியாமாங்க, என்னால நீங்க கோவப்பட வேணாம், இப்படி எல்லாம் நான் ஏதாவது என்னையவே பண்ணிக்கிட்டா அவங்க கோவமாயிருவாங்கன்னு பார்த்தேன், இது வந்து சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. போதும், ஒன்னாலதான் எங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்மே வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு தெரியாம எதுக்கு என்ன நீங்க திட்டிட்டு இருக்கிறீங்க, அவ கீழே விழுந்து கிளாஸ்ல அடிபட்டுச்சுன்னா அதுக்கெல்லாம் நான் இது பண்ண முடியாதுமாங்க, அவ பாரு எப்படி எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறா, நீ இன்னுமே வந்து டிசைன் பண்ணிட்டு தான் இருக்க, டிசைனா நீ போய் தான் சொல்ற, நீ ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுல இருக்கிறவோ உனக்கு என்ன இதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க கண்ணுக்கு நான் எப்பவுமே வந்து பிடிக்காத ஹவுஸ் ஒய்ஃப் தானே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வரேன்னு போயிருப்பான். அப்பதான் இந்த கெட்ட வந்து எந்திரிச்சிருவா. என்ன பாத்தீங்களா, அவன் இன்னமுமே என் பக்கம் தான் இருக்கா, உங்க பக்கம் எல்லாம் இருக்க மாட்டேன், நான் தான் வின் ஆகுவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுக்கு அசிங்கம் சொல்லிட்டு தான் ஹீரோயினை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினுமே வந்து ரொம்ப வலிக்கும், எந்திரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி நீ அன்ரீசனபிள் இல்லாம பேசுறேம்பாங்க, நான் மன்னிப்பு கேட்பேன்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சிட்டு இருக்காதீங்கம்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வயிறு வலி வேற ஆரம்பிச்சிடும், ப்ரெக்னெண்டா இருக்கங்காட்டி. நல்லா நடிக்கிறீங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பாருங்களே, நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு எப்படி ஸ்டொமக் பெயின் வரும், நீங்க வந்து சாரி கேட்க சொன்னங்காட்டி அவங்களுக்கு பொறாம, அதனாலதான் ஸ்டொமக் பெயின்னு சொல்றாங்க, அவங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான் அப்படிம்பாங்க. நீ எவ்வளோ ட்ரிக்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிற, இது நினைக்கும் போது எனக்கு எரிச்சலா வருதும்பாங்க. நான் எதுக்கு நடிக்கணும், வயிற்றுல இருக்கிறது நம்ம குழந்தை, நம்புறீங்களா நம்பலையாம்பாங்க. பார்த்தீங்களா, அந்த குழந்தைய வச்சுதான் அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கரெக்டாக ஹீரோயின் யாரோ கால் பண்ணுவாங்க. அந்த ஃபோனை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. வாங்கி வச்சதுக்கப்புறம் தான், யார்கிட்ட நீங்கள் சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு மென்ஸ் கூட எல்லாம் கான்டாக்ட் இருக்குது தானே, இப்போ கூப்பிட்றது கூட ஒருத்தர் மென்னு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீயே ஆர்ஃபன் தானே, பிரதர்னு சொல்கிறது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படி பிரதர் ஆவார், அவுட் சைடர் கூட வந்து யாரோ உங்கள் லவ்வராக தான் இருப்பார், யாரையும் மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் மேலே பழி போடுவாங்க. யார் இது, எதாக இருந்தாலும் ஒழுங்காக சொல்லுவாங்க, என் ஃபோனை கொடுப்பாங்க, ஃபோனெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, நான்சென்ஸ் மாதிரி பேசாதேன்னு சொல்லுவாங்க. எந்த தப்பும் இல்லை, எனக்கு யாரையுமே தெரியாது, நீங்கள் 2 பேருமே சிஸ்டர் பிரதர்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருமே வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்குலாம் ஒன்னா இருக்கிறீங்க, ஒன்னா தூங்குறீங்க, உங்க ரிலேஷன்ஷிப் இன்னசென்ட் ஆமாங்க. இன்னசென்ட்டா எங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க ஏன் சிஸ்டர் இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க, நீங்க சீட் பண்ணிட்டு எங்க மேல வந்து பழி போடுறீங்களா, உண்மையாவே உங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை அவனோட குழந்தை தானேங்குவாங்க. வாயை மூடு, என் குழந்தை வந்து கிளீனான குழந்தை, என் ஹஸ்பண்டோட குழந்தை தான் இது அப்படிம்பாங்க. அப்படியாதான் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணலைன்னா வந்து இது உங்களோட குழந்தை இல்ல, யார் கூட கனெக்ஷன் இருக்குல்ல, அவனோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாவே என் குழந்தை தானவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பனா சீக்கிரமா வந்து என் குழந்தை இல்லைன்னா இதை வந்து அபார்ஷன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நீங்க இப்படி கேட்கறீங்க, இப்படிலாம் சொல்றாங்க, நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பிளாக்மெயில் பண்றியாமாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு அடிக்க போகும்போது ஹீரோயினை பிடிச்சி வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. அங்கிருந்து தான் ஒருத்தர் வருவான். அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டீங்களாமாங்க, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமாங்க, நீ யாரா பர்மிஷனே இல்லாம வீட்டுக்குள்ள வரேம்பாங்க, ஒழுங்கா இந்த வழி விட்டு போயிருங்க, இல்லாட்டி சும்மா விட மாட்டேம்பாங்க. ஒருவேளை வந்து இவங்க ஃபோன் பண்ணனது இவங்க
இவனா தான் இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் பாத்தியா சீக்கிரட்டா இவனை வந்து வர சொல்லியிருக்கிறா, இவனை தான் வந்து ஹீரோயின் இத்தனை நாளா வந்து மறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிம்பாங்க. இவன் யாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, எப்படா நீ வீட்டுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் கூட ஹீரோயின் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. வாயை மூடு, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான்பாங்க. அதுக்குள்ள ஹீரோயினுமே ரொம்ப வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். நீ வீட்டை விட்டு வெளியே போறியா, செக்யூரிட்டியை கூப்பிடுவான்னு கேட்பாங்க. நீ யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கோ, யாரையாவது கூப்பிட்டேன்னா வந்து உனக்கு தான் வந்து நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், உன் கம்பெனி உன் வீடு எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவை வந்து இவங்க வந்து மிரட்டி விட்டுருவான். மிரட்டி விட்டங்காட்டி தான் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுவான். இவங்களுக்கு எதுவும் புரியாமல் ஒன்று முடிச்சுட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தான் சொல்லுவாங்க, இப்போ இவங்க ஓகேவா தான் இருக்காங்க, இவங்க ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் இருக்குது, எப்படியோ குழந்தைய காப்பாற்றியாச்சு, இவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து இவங்க சரியாவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இவரை வந்து பிரதர்ன்னு தான் வந்து கூப்பிடுறாங்க ஹீரோயின். இவர் சொந்த பிரதரா என்னன்னு சொல்லிட்டு போக போக வந்து பார்க்கலாம். அவன் என்னையும் என் குழந்தையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், அவன் ரொம்ப என்னை சந்தேகப்படுறான், நான் உண்மையான ஃபீலிங்கவே வந்து சந்தேகப்படுறான், ஆனால் எனக்கு இவனுக்கு கூட இருக்க பிடிக்கல, என் குழந்தையுமே வந்து நான் வளர்த்துக்கிறேன், இப்போ நான் டிவோர்ஸ் வாங்கலான்னு இருக்கேன்பாங்க. உன்னோட டிசிஷன் எதாக இருந்தாலுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. உனக்கு அவன் தகுதியே இல்லைதான்னு சொல்லுவார். அந்த டைம் கரெக்டாக வந்து இவர் ஃபோனுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னால் உன் கூட இருக்க முடியல, அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங்க்கு நான் போயிட்டு வரேன், எதாக இருந்தாலுமே வந்து கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. என் அசிஸ்டன்ட் வந்து உன் கூட 24 hours இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறேன், நீ கால் பண்ணு பிரச்சனையா இருந்தான்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார். நெக்ஸ்ட் இந்த கெட்டவ தான் வந்து அங்கே இருப்பா. அப்போ ரூம்குள்ளே பார்த்தா தான் ஹீரோயின் இருக்கிறது தெரிஞ்சிடும். இவ எப்படி இங்கே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம போய் இவகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு தான் ரூம்குள்ளே வருவா. வந்ததுக்கப்புறம் தான் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன உங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை போயிடுச்சா இல்லை இன்னும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து திமிரா வந்து கேட்பா. அது ஹீரோயின் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயின் கோவம் வந்துடும். ஏன் உங்களை நினச்சாவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குவாங்க, நீ ஃபஸ்ட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர், உங்களை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறதுக்காக வந்தால் ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணுறீங்க, ஏன் எனக்கு இந்த சின்ன காயத்துக்கு கூட உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் பார்த்தீங்களா, ஆனால் நீங்கள் தனியாக வந்து இப்படி பெட்டில் கிடக்குறீங்களே, அது நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சிஸ்டர் இவ்வளோ பெரிய ரூமில் இருக்கிறீங்களே விஐபி வார்டில், இதுக்கெல்லாம் காசுக்கு என்ன சிஸ்டர் போவீங்க, யாரோ கூட கனெக்ஷனில் இருக்கான்னு அவன் தான் காசு தரானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் பாரு, என்கிட்ட காசு இருக்குது, என்னோட உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நான் செலவு பண்ணி பார்த்துக்கிறேன், மாதிரி அடுத்தவ ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்து சுத்துறவன் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப், உங்ககிட்ட எப்படி இவ்வளோ காசு இருக்கும், உங்களைவே பிரதர் பார்க்கும்போது ரொம்ப போரா இருக்குதும்பாங்க. நான் எவ்வளோ அழகா இருக்கேன், இருந்தாலுமே எப்படி இதுக்கெல்லாம் காசு, உங்க குழந்தை வந்து போயிடணும், அவனாலவே வந்து எங்க குழந்தைய வந்து நான் வயிற்றுல சுமக்கணும்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வேற வந்துருவானா. வந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன சொன்னேன், உன்னை நான் எங்கெங்கேயோ பார்க்குறேன், இங்கே யார்கிட்ட பேசுறேன்பாங்க. அப்பதான் ஹீரோயினை வந்து அவன் பார்த்துருவான். நீ எப்படி இங்கேம்பாங்க, சிஸ்டர் மேலே கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு இங்கே என்ன வேலை, ரெண்டு பேரும் என்ன ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மாங்க, நான் சிஸ்டரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், பாவம் அவங்களே வந்து அபார்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால அவங்களே ரொம்ப சோகமா இருப்பாங்க, அதனால தான் அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எதுவும் என்கிட்ட பேச தேவையில்லை, உங்க 2 பேரையும் பார்க்க வந்து எரிச்சலா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் சிஸ்டர் இன்னுமே வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க நான் வந்து எவ்வளவு சாஃப்ட் ஹார்ட்டடா கேட்டா சிஸ்டர் வந்து நம்மளை வந்து ஏமாத்திட்டுமே வந்து அவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, உங்க மேல கரை இருக்கு, அது என்ன தோச்சாலும் போவாது சிஸ்டர், பிரதர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு யார் கூட கனெக்ஷன்ல இருக்கு சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட்மே வந்து உன்னை நினைக்கும் போது அசிங்கமா இருக்கும்பாங்க. உனக்கு மனசும் இல்லை மூளையும் இல்லை, உன் மேல இவ்வளோ நாளாக நான் வச்சிருக்க ஃபீலிங் நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு, நம்ம மேரேஜே வந்து டேர்ட்டி ஆயிடுச்சு, நீ எனக்கு கொஞ்சம் கூட வர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு தான் இந்த டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து தூக்கி போடுவாங்க. அப்பதான் வந்து என்ன டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வச்சு வந்து நீ பிளாக்மெயில் பண்றியா, உனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, ஜாப் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை, இத்தனை நாள் என் காசுல தான் நீ இருந்துட்டு இருந்தேன், நான் இல்லாட்டே நீ எத்தனை நாள் சாப்பிடாம உயிரோடு இருப்ப தெரியுமாங்க, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. நீ மேடா, இவ்வளோ நாளா என்னோட ஒய்ஃபுங்கிற ப்ரெஸ்டீஜோட இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை நினைக்கும் போது எனக்கே எரிச்சலா வருதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீங்க கோவப்படாதீங்க, அவங்களே அபார்ஷன் பண்ணங்காட்டி கொஞ்சம் பேனிக்ல இருக்காங்க, அதனாலதான் என்னென்னமோ பேசுறாங்க, அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவளுக்கு என்னன்னா இவங்க டிவோர்ஸ் ஆயிடணும், இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இவளுக்கு ஆசை, உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதும்பாங்க. நீ எவ்வளோ நல்லவளா இருக்க, ஏன் அவள் இப்படி நடந்துக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் நல்லவங்களா இல்லை, நீ விஐபி வார்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா சிஸ்டர், ஆனால் சிக்காக இருக்கிற நானே வந்து இங்கே தான் இருக்கேன், எப்படி இவங்க விஐபி வார்டில் இருக்குது, இவங்க குழந்தை வந்து அபார்ஷன் பண்ணிட்டாங்களான்னு வந்து கேளுங்க, இவங்கள போக சொல்லுங்க, நான் இந்த வார்டில் இருக்கணும்பாங்க. நீ நல்லா தானே இருக்க, இங்கேருந்து வெளியே போமாங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான்லாம் வெளியே போக முடியாதுன்னு தான் வந்து ஹீரோயினுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் என்னால் வந்து நீங்கள் கோவப்படாதீங்க, எனக்கு ரூமே வேணாம், ஐயோ என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லைம்பாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு
வந்து அடிக்கலான்ட்டு போவாங்க. உங்கள நினைக்க எரிச்சலா வருதும்பாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் புடிச்சு வந்து தள்ளி விட்டு, "உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாம்பாங்க." ஹீரோயின் மறுபடியுமே வந்து ஸ்டொமக் பெயின் வேற ஸ்டார்ட் ஆயிரும். "நீங்க சிஸ்டர் கிட்ட எனக்காக நீங்க சண்டை போடலாம் வேணாம். நான் ஓகேவா தான் இருக்கேன். சிஸ்டரே இங்க இருந்துக்கிட்டும்பாங்க." இவ எவ்ளோ சாஃப்ட்டா பேசுறா! உனக்கு ஏன் இப்படி இது இல்லாம பப்ளிக்ல எல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்க? ஒழுங்கா இவகிட்ட மன்னிப்பு கேளும்பாங்க. என்ன நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்க கனவெல்லாம் வந்து கண்டுட்டு இருக்கீங்களா? உங்க ஒய்ஃபா இத்தன நாளா இருந்தத நெனச்சாவே எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு. உங்கள்ட்டலாம் நான் சாரி கேட்கவேன்னு நெனச்சுட்டு கனவுல கூட நெனைக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவன் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி வந்து இங்க விஐபி ரூம்க்கு வந்து இவள வெளிய தொரத்துங்கன்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் குடுத்துருப்பான். அப்ப செக்யூரிட்டியுமே வந்துருவாங்க. உனக்கு இன்னைக்கு நான் ஒரு நல்ல லெசன சொல்லி தரேன்பாங்க. இவள தூக்கி வெளிய போடும்பாங்க. என்னைய மட்டும் தொட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அதுக்காக எவ்ளோ வருத்தப்படுவீங்கன்னு பாருங்க. நான் வந்து பேஷண்ட்டா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படிம்பாங்க. சிஸ்டர் ஞாபகம் இல்லையா? உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து ஷெயின் குரூப்போட பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸுமே இருக்கு. அவருக்கு தான் இங்க நெறைய பவர் இருக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க ஏன் இதெல்லாம் இப்ப என்னன்னீங்கன்னா உங்கள வெளிய தொரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, இவளுக்கு அதெல்லாம் தெரியல போல. மறந்துட்டா. இவளுக்கு நம்ம நல்ல லெசன் சொல்லிக் குடுக்கணும்னு அவங்க ஹஸ்பண்டுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலுமே என்ன வந்து இந்த ரூம விட்டு வந்து தொரத்த முடியாதும்பாங்க. பாருங்க பிரதர், இவங்க இன்னமுமே வந்து எவ்ளோ பிடிவாதமா இருக்கிறாங்க. இவங்க பண்ணுன தப்ப வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க ப்ராப்பரா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டா தான் வந்து நம்ம வந்து மன்னிக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து அந்த கெட்டவ சொல்லிட்டு இருப்பா. அவங்க முன்னாடி எல்லாம் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காதீங்கம்பாங்க. இன்னும் எதுக்கு நின்னுட்டே இருக்கிறீங்க? இவங்கள புடிச்சு இழுத்துட்டு போய் வெளிய தொரத்துங்கம்பாங்க. என் மேல கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான்பாங்க. அங்கருந்து வெளிய இருந்து ஒருத்தர் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எப்படி இருக்கீங்கம்பாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. இங்க பாருங்க பிரதர், வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் வந்து இவங்கள ஓப்பனா தூக்கிட்டு போனா, இப்ப இன்னொருத்தன் வந்திருக்காரா. இவங்களுக்கு இன்னும் எத்தனை பேர் கூட தான் கனெக்ஷன் இருக்குமான்னு தெரியல. இவங்க பிரைவேட் லைஃப் வந்து இன்னும் கிளீனாலாம் இல்ல. உங்க ஒய்ஃபுங்கிற ப்ரைட மட்டும் எடுத்துட்டு இது பண்றாங்கம்பாங்க. இருந்தாலுமே எதுக்குடா இப்ப வந்து இவள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க? நீ யாரு இவ லவ்வரா? அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வாய கழுவுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நான் யாருன்னு தெரியாம தான் வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன். நான் ஷெயின் ஃபேமிலிம்பாங்க. ஷெயின் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தானேன்னு சொல்லுவாங்க. அவன் அடிக்க போவா, அப்ப அவர் கையை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவாரு. யாருன்னு தெரியாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கம்பாங்க. நான் இந்த ஊர்லயே பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நீயும் இவனுதான் ஒன்னா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரு தான் வந்து சூ ஃபேமிலியோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, இவன் ஃபேக்கான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப மாட்டாங்க. அப்ப வந்து அந்த இவனுமே வந்து இந்த செக்யூரிட்டிஸை கேட்பாங்க. ஆமா, இவன் தான் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப இவ ஒரு நிமிஷம் வேற ஆடிதான் போயிடுவா. இருந்தாலுமே வந்து இவ பாத்தி இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்துதான் வந்து இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவ எத்தனை பேருக்கு கூட இருக்காரு தெரியல. இவ பிரைவேட் லைஃப் வந்து நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கோவப்பட்டுதான் வந்து அடிச்சிருவாங்க. இதுக்கு நீ கண்டிப்பா பிரைஸ் பே பண்ணுவேம்பாங்க. உனக்கும் எனக்கும் இருக்கிற மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆயிடுச்சு, ஒழுங்கா டாக்குமெண்ட்ல சைன் போட்டு போம்பாங்க. அதனால அவனுமே வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து சைன் போட்டுருவான். இந்த சைன் போட்டு, ஆனா இதுக்காக கண்டிப்பா நீ ஒரு நாள் வருத்தப்படுவேன், நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அங்கிருந்து வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அப்படியே வந்து ஃபீல் பண்ணி தான் உட்காந்துருப்பாங்க. நீங்க வந்து குழந்தை வயிற்றுல வச்சிருக்கீங்க, இப்ப ஃபீல் பண்ணாதீங்கம்பாங்க. இன்னைக்கு வந்ததுக்கு தான் வந்து சூ ஃபேமிலியோட ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து கொலாபரேட் ஆகிறதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. அங்கேயுமே வந்து பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து தான் வந்து இவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப லக்கி இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் சூ ஃபேமிலியில வரவே இல்லையம்பாங்க. கரெக்டா அங்க 2 பேர் வந்துருவாங்க. இவன் வெல்கம் பண்ணுவான். யாருன்னு பார்த்தா ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு என்ன வேலை இங்கே நீ பண்ற, இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கியா? சூ ஃபேமிலி வர நேரம் போம்பாங்க. சிஸ்டர் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கம்பாங்க. இல்ல நான் தான் சூ ஃபேமிலியோட சிஇஓம்பாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் இருந்தங்காட்டி பைத்தியம் பிடிச்சிருச்சா, இங்க வந்து நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்பாங்க. இல்ல நான் தான் சிஇஓன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன் சிஇஓவாம்பாங்க. எனக்கு என்ன பைத்தியமா, நீ எல்லாம் அந்த அளவுக்கு வர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, அந்த டிவோர்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சா இவங்க உங்க கூட இருக்கிறதுக்காக தான் இங்க வந்து பிரச்சனை பண்றாங்கம்பாங்க. அப்ப அங்க இருக்கிற பிசினஸ் பீப்புள்ஸ் கிட்டேயுமே வந்து இது யாருன்னங்காட்டி இவ எக்ஸ் ஒய்ஃப், எங்க 2 பேருக்குமே வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இருந்தாலுமே இங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா, இவ ஒரு ஃபூல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ வந்து ஒரு ஆர்ஃபன், இவளுக்கு யாருமே இல்ல, பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே இல்லை, இங்க இருந்தாலுமே இங்க வந்து இது அதுன்னு சொல்லிட்டு இருக்காமாங்க. அங்க இருக்கிறவங்களுமே வந்து ஹீரோயினை தப்பா தான் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் பண்ண வரலன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து இவ்வளோ நாள் சூ ஃபேமிலியோட ஓனர்னு சொல்லிட்டு சும்மா வந்து இங்க பிரச்சனை பண்ற, நீ ரொம்ப ஃபேக் ஐடென்டிட்டியா சொல்ற, இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. சிஇஓன்னு அடிச்சாலாம் வந்து அது வந்து ஒரு இல்லீகல். அதனால இங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு இந்த கெட்டவ சொல்லியிருப்பா. நான் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் கனவுல கூட நினைக்காது. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு தான் வந்து செக்யூரிட்டி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுமே வந்து ஹீரோயினை முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்கம்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கெட்டவ வேற கேட்டுட்டு இருப்பா. சிஸ்டர் ஒழுங்கா மன்னிப்பு கேளும்பாங்க. ரீசனே இல்லாம நான் இதுக்கு போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், இப்ப இருங்க நான் யாருன்னு காமிக்கிறேன்பாங்க. அதெல்லாம் இல்ல, சும்மா ஏதோ டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து
நீங்க ஃபுல் பண்ணிட்டு இருக்காரும்பாங்க. இங்க பாரு இந்த டாக்குமெண்ட் தானே, இதுதான் நீ சைன் போட்டன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி ஃபுல்லாவே வந்து ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எவ்வளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணது அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றிலாம் உனக்கு எப்படி தெரியுமா, இது வந்து அவுட் சைடர் யாரும் தெரிஞ்சுக்க முடியாது, ஒருவேளை இவங்க உண்மையாவே சிஇஓ வந்தா அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டவுட் வரும். ஆனாலுமே இந்த கெட்டவன் என்ன பண்ணுவானா, இவன் அசிஸ்டன்ட் கூட தான் இவன் வந்து கனெக்ஷன்ல இருக்கிறங்காட்டி அவன் தான் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், அதனாலதான் வந்து இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சீக்கிரட்டை போய் இப்படி எல்லாம் பர்சன் கிட்ட வந்து ரிலீவ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவனாலையுமே வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் ப்ராஜெக்ட் வந்து லீக் பண்ணா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு பேசவே விட மாட்டாங்க. உன் பிரைவேட் லைஃப் நல்லா இல்ல, இது அது இல்லீகல் இது அதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்குமே வந்து ஹீரோயின் கொஞ்சம் கூட அசிங்கமாவே நிறைய பேருக்கு ஒரு கனெக்ஷன் பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்டை பிடிச்சி இது நீ தானே சைன் போட்ட, உன் கண்ணை திறந்து நீயே பார்த்துக்கோம்பாங்க. அவன் கண்ணை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவன் சைனு அந்த ஆஃபீஸ் சீலு எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. புரியுதா, நான் தான் சிஇஓ சொன்னா நம்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதை பத்தி நான் எதுக்கு அசிங்கப்படணும், நீங்க தான் அசிங்கப்படணும், இங்க பாருங்க சைல்டு ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு இவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ எவிடன்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஒய்ஃபை கஷ்டப்படுத்திட்டு அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்க வந்து இருக்கிறவங்க வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அவன் வந்து இல்லை நம்ம இது ஃபேக் வீடியோம்பாங்க. ஃபேக் வீடியோலாம் இல்லை, எப்படி வந்து ஃபுட்டேஜ் வந்து ஃபேக் ஆகும், இவங்க சொல்றது உண்மைதான், நீங்க ரெண்டு பேருமே பிரதர் சிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்க தான் கனெக்ஷன்ல இருந்து உங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பிரதர் இப்படி எல்லாம் பேசுறாங்க, ஹெல்ப் பண்ணுங்காட்டி இவ்வளவு நான் உண்மையா சொந்த தங்கச்சி மாதிரி தான் நடத்தினேன், இப்பெல்லாம் தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இருக்கிற எல்லா பிசினஸ் கான்டாக்டையுமே வந்து கட் பண்ணிடுவேம்பாங்க. அந்த ரெண்டு பேர்த்தையுமே வந்து கட் பண்ணிடுங்காட்டி நாங்கள் இவன் யாரும் தெரியாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஆச்சுனங்காட்டி அவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா இவங்க கூட இருக்கிற பிசினஸ் அவங்களுமே கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்டுருவாங்க. இப்போ கம்பெனி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும், இவன் கம்பெனி வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறது இப்போதான் கூட என்னமோ என்னை கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உனக்கு வந்து இப்போ சைனும் போட மாட்டா ஒன்றும் போட மாட்டா, இப்போ எங்கள் கம்பெனிக்கு தான் லாஸ், அது சீக்கிரமாக காசை கூட இல்லைன்னா உங்கள் கம்பெனி வந்து நான் டேமேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. பிரதர் இப்போ என்ன பிரதர் பண்றது, கம்பெனி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேம்பாங்க. நான் ஒழுங்கா வந்து நீ சேர்மனை வருஷம் நீ சொன்னா நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ண போவான். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நானே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சேர்மன் வந்துருவாரு. சேர்மன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவான். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இவங்க என்னமோ வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இல்லையே புள்ளிலாம் பண்ணலையே கேட்டங்காட்டி தான் என்ன கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க, இவன் வந்து என்னை அடிச்சிட்டு இருக்கிறா, நான் அவரை உண்மையே சொல்ல மாட்டேங்க, நம்ம யார் நடிக்கிறா, இவ உண்மையாவே சிஇஓ தான், இவ என் தங்கச்சி தான் சொல்லிட்டு தான் வந்து அப்போ காமிப்பாரு. கடைசியில் நீங்க வீட்டுக்கு வந்தது யாருன்னா இவங்க அண்ணன் தான். இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த கெட்ட உள்ள அவங்க ஹஸ்பண்டுமே வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்கம்பாங்க. ரெண்டு பேர்த்தையுமே வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. நாங்க இவனாலதான் வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கெட்டவ என்ன சொல்லுவானா, ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு எதுவும் காசு வராதுன்னு சொல்லிட்டு எல்லா தப்பு என்னோடது தான், நான் வேணா இங்க இருந்து வெளியே போயிடுறேன், இவரு கூட அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுருங்கம்பாங்க. நீ போதும் இவ்வளவு நாளா நடிச்சிருக்கேன், நடிச்சது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாவே இவ்வளவு நான் தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணேம்பாங்க. அப்பனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், அந்த சான்ஸ் படி நடந்துக்கமாங்க, நீ என்ன கண்டிஷன் சொன்னாலும் நாங்க ஒத்துக்கிறோமாங்க. அப்பனா ரெண்டு பேருமே வந்து முட்டி போட்டு வந்து உங்களை அவங்களே வந்து அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணா நீ வந்து மன்னிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முட்டி போடணுங்காட்டி இவ வந்து எப்படி எல்லாத்த முன்னாடி முட்டி போட்டா எனக்கு சங்கட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பனா எனக்கு அங்க முட்டி போட சொன்னீங்களே ஹாஸ்பிட்டல்ல, அப்ப எனக்கு அவமானமா இருக்காதா, இப்பதான் உங்களுக்கு முட்டி போட்டா அவமானமா இருப்பான்னு ஹீரோயின் கேட்பாங்க. அவங்க 500க்குள்ள ரெண்டு பேருமே வந்து முட்டி போட்டிருப்பாங்க. நாங்க பண்ணது தப்புதான், எங்களை நீங்க மனுஷங்க கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாலும் பரவாயில்லையம்பாங்க. சரி முட்டி போட சொல்லி ஒண்ணு சொன்னா அதை பண்ணிட்டேங்க, நெக்ஸ்ட் நான் சொன்னதையுமே செய்யுமாங்க. என்னன்னு நீங்களே வந்து ரெண்டு பேருமே உங்களையே வந்து அடிச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து இந்த கான்ட்ராக்டை கிழிச்சிருவேம்பாங்க. ஆனால் ரெண்டு பேருமே அவங்களவே போட்டு வந்து அடின்னு வந்து அடிச்சுப்பாங்க. போதுமா அடிச்சுட்டு இப்ப சைன் போடுவாங்க. ஹீரோயினுமே வந்து கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுருவாங்க. கொடுக்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுருவாங்க. என்ன லூஸான்னு கேட்பாங்க. என்ன எது கிழிச்சு போட்டு சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்பாங்க. நான் என்ன சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறேன், நான் தான் சைன் போட்டு கிழிக்கிறது ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கெட்டவளை போட்டு வந்து அடிச்சிருவா. என்ன கொஸ்டின் கேட்கற உரிமையில உனக்கு கொஞ்சம் கூட இல்லை, நீ சரியான மோசமானவ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சவன் நீ தான், நீ எல்லாம் ஒரு மனுஷியே இல்லை, ஒன்னாலதான் இவன் கம்பெனி எல்லாமே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு, அதை ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ, நீ தெருவில் நின்னாதான் வந்து உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம பாஸ்ட நினைச்சுப்பாரு எவ்வளவு நல்ல மூமெண்டா இருக்குமாங்க. அந்த பாஸ்ட் லைஃப் நினைச்சாவே எனக்கு வந்து அருவருப்பா இருக்கு, ஒமட்டிட்டு வருது, உன் கூட போய் நான் இருந்திருக்கிறேன்னு நினைக்கும் போதே எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. என் குழந்தையவே நீ சாகடிக்க பார்த்ததானே, என்ன சந்தேகப்பட்டிருந்தானு கேட்பாங்க. மன்னிச்சிரு, குழந்தைக்காகவாது மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சி வந்து தட்டி விட்டுருவாங்க. நீ இல்லாட்டி வந்து ஏன்டா குழந்தை வளராதா, உன் காலையும் உடைக்க போறேன் பாரு, எங்க குழந்தை வந்து நல்லா வந்து பெரிய பேபியா வளர போகுது தெரியுமா, ரிச்சான பேபியா வளர போகுது, நீ அப்பாவா இருக்கிறது கொஞ்சம்
கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உன நான் கெஞ்சி கேட்குறேன், குழந்தைக்காவது மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு நான் சான்ஸே தரமாட்டேன், உன் கூட இருந்தால் குழந்தையுமே வந்து நல்லா வளராது, உனக்கு பயமா இருக்கு இப்போ, ஏன்னா உன் கம்பெனி போயிடும், அதனாலதான் இப்போ வந்து இப்படி பேசுறேம்பாங்க. அந்த டைம் அவனுக்கு கால் வரும். என்ன கால்னா, அவன் கம்பெனி வந்து ஒன்றும் இல்லாமல் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. கம்பெனி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சும்பாங்க. அப்படா கேஷ் ஃப்ளோவே நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு அவளுமே ஷாக் ஆகிட்டு இருப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்பாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி பேசுறேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆமா, நீதான் வந்து இவளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அது இது சொல்லுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதா, இவனாலதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நம்ம ரிலேஷன்ஷிப்மே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. நீ என்ன வேணா பேசிக்கோ, எனக்கு கண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க. இன்னைக்கு நீ டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை சைன் போட்டு என்ன சொல்லிட்டு போவ, கண்டிப்பா முட்டி போட்டு என்ன மன்னிப்பு கேட்ப, நீ என்னமோ ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போனியே, நீ பண்ணன தப்புக்கு அப்ப நான் என்ன பண்ணேன், நீ தான் தப்பு பண்ண, அதனாலதான் இன்னைக்கு வந்து நீ வந்து இந்த பிரைஸை பே பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் இதா, என் கம்பெனி இல்லைனாலுமே என்ன, எனக்கு என்னால மேல வர முடியாதா, என்கிட்ட ஒரு ஜீனியஸ் இருக்காமாங்க. எந்த ஜீனியஸ், அசிங்கமாவே இல்லாம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறே இவதான் ஜீனியஸா, ஒழுங்கா எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணு அப்படிம்பாங்க. இவன் வந்து இவ பே பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருப்பா. கடைசியில வந்து நான் எதுக்குடா உனக்கு பே பண்ணணும், நீ எல்லாம் வர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வாங்கின காசுக்கு நீ கட்டு, நான் இதுக்கு உன்கிட்ட கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உன தங்கச்சி மாதிரி தான் நான் நினைச்சேன், ரிச்சா இருக்கும்போது கூட அதாவது புவரா இருக்கும்போது விட்டுட்டு போறேம்பாங்க. அதை பத்தி தான் எனக்கு வேலை இல்லை, நான் டீசென்டான லைஃப் வாழ்றதுக்காக தான் உன் கூட இருந்தேன், இப்போ ஒன்ட்டே ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு உனக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காசு தான் எனக்கு முக்கியம், நீ எப்படியோ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா இங்க வந்து நடிச்சிட்டுலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஒன்னாலதான் என் ஒய்ஃப் போயிட்டா, கெரியர் போயிட்டாம்பாங்க. இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுதா, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அப்படி முடிவு பண்ணி 2 பேருமே ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுத்தினீங்க, இப்போ வந்து இங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கம்மாங்க. ஒன்னால எனக்கு எல்லாமே போயிடுச்சுமாங்க, சும்மா என்னவே சொல்லிட்டு இருக்காத, உனக்கு எதுவும் தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து அப்படியே சண்டை போட்டுக்குப்பாங்க. அவன் கோவப்பட்டு தான் வந்து அவளை அடிச்சிருவா. அடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சு, இன்னைக்கு மேல நானுமே சும்மா இருக்க மாட்டேன், ஓ ஒய்ஃப் நான் சொன்னா உனக்கு எங்கட அறிவு போச்சு, புள்ளி பண்ணி உன் குழந்தையவே நீ சந்தேகப்பட்ட ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. உன் ஒய்ஃப்டையுமே வந்து நான் தானே அன்னைக்கு கீழே தள்ளி விட்டேன்னு சொல்லி இப்போ பண்ணன தப்பு எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவா. நீ ரொம்ப மோசமானவன், நான் மோசமானவனா அதே தான் நீயும் பண்ணியிருக்க, நீயும் மோசமானவன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கெட்டவளுமே வந்து சொல்லிட்டு இருப்பா. இனிமே உன் ஒய்ஃப் வந்து ஏத்துக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மட்டும் குத்தம் சொல்லாத, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்பாங்க. இவளை கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவளை அப்படியே கீழே தள்ளி விட்டுருவான். நெக்ஸ்ட் தான் போலீஸுக்கு கால் பண்ணி இவனை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அவனுமே வந்து ஜெயிலுக்கு போயிடுவா. கொஞ்ச நாள் ஆயிரும். ஹீரோயின் குழந்தைக்காக ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அண்ணன் வருவான். வந்துதான் வந்து அவனுக்கு கீழே விழுந்ததுல வந்து அவ தலையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு. எக்ஸ் ஹஸ்பண்டுமே வந்து ஜெயிலுக்கு போயிட்டா. அவனோட லைஃப் வேற இப்படியா போயிடுச்சு, அதை நினைச்சாவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமேல் உன் லைஃப் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸ்ட்டை பத்தி எல்லாம் பேச வேணாம், அது முடிஞ்சு போயிடுச்சு, அதை பத்தி நான் ஞாபகம் கூட படுத்த விரும்பல, இனிமேல் ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசிக்கலாம், குழந்தை பிறக்கட்டும், நீயும் நானும் சேர்ந்து இப்படி நம்ம நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியா இருக்கு, குழந்தைய 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. குழந்தைய எப்படி வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணனும் தங்கச்சியும் வந்து இங்க சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.